அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நாள் இந்த வேத வசனத்தோடு உங்களுக்கு கலந்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, உன்மேல் இருக்கிற நுகம் என்றால் பாரம், அந்த பாரத்தை எடுத்து போட போகிறாராம். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுக்க போகிறாராம். எப்படியாப்பட்ட கட்டாக இருக்கட்டும், பயப்படாதீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உன் பாரமான காரியத்தை எல்லாம் எடுத்து போட்டு உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை அறுத்து போட்டு விசுவாசம் உன்னை பலவீனப்படுத்தியிருந்த அந்த காரியத்தில் எல்லாம் விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்காக தான் அந்த வார்த்தை மூலியமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நீ எழும்ப முடியாத இருக்கிற காரியங்கள் இப்பொழுது உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, பிசாசனுடைய முகத்தை முறித்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அவன் உன்மேல் வைத்திருக்கிற நுகம் அந்த பாரத்தை முறியடித்து உன்னை கட்டி வைத்திருக்க அந்த கட்டிலிருந்து கட்டுகளை அறுக்க போகிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எப்படியாப்பட்ட காரணம் வந்து பயப்படாதீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா அவர் கட்டுகளை அறுப்பார், உன் காயங்களை எண்ணெய் பூசுவார், உங்களுடைய பாரங்களை அவரை எடுத்து போட்டு உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சகோதர தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இப்பொழுதே உன் நுகத்தங்களை குறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னவர், அப்பா அந்த நுகத்தோடு பாரத்தோடு இந்த இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களை பாரத்தை தூக்கி போட்டுட்டாண்டவரே, அவன் கட்டுகளை அறுத்து போட்டுட்டாண்டவரே. பிசாசன் வஞ்சனையோடு அந்த பாரத்தை வைத்திருக்கிறான். அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு அப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டு வைத்திருக்கிற அந்த கட்டுகளாம் அறுத்து போட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான கட்டளை எடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் ஏசப்பா எல்லாத்தையும் அகற்றி போட்டு நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று அவங்களை அறிந்து கொண்டு ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.